அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக அறிவியல் 10ஆம் வகுப்பு வரலாறு பாடப்பகுதியில் உள்ள 160 வினாக்கள் மேற்பட்ட வினாக்கள் இருக்குது. மிக முக்கியமான வினாக்கள் மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வினாவிடைகள் எல்லாமே உங்களுடைய போட்டித் தேர்வு எதுவாகினும் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் சமூக அறிவியல் பாடம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மிக முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு சமூக அறிவியல் மிக முக்கியம், வரலாறு மிக முக்கியம். ஸோ நீங்கள் முழுமையாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நீங்கள் முழுமையான ஒரு தயாரித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு வினாக்களும் எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, எப்படி ரிப்பீட் ஆகுது, எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்துக்கலாம். ஸோ அதற்காக நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், தமிழ் தகுதி தேர்வு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மோட்டிவேஷன் வீடியோ இருக்குது, எடுத்து பார்த்து பயன்பெறுங்க. மேலும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக இப்போ காலேஜ் முடித்த பிள்ளைங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கும் அவேர்னஸுக்காக நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமும் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ மிகவும் முக்கியமாக நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. மேலும் நம்மளுடைய கல்வி இலவசம் ஃபேமிலி மெம்பர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். 10th தேசியம் காந்திய காலகட்டம். வினா எண் 1. தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக காந்தியடிகள் எத்தனை ஆண்டுகள் போராடினார்? 20 ஆண்டுகள். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய ஆண்டு 1915. 3. மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்திற்காக இந்தியாவில் அறிமுகம் செய்த புதிய வழிமுறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? சத்தியாகிரகம். 4. காந்தியடிகள் எப்போது எங்கு பிறந்தார்? 1869 அக்டோபர் 2, குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர். 5. காந்தியடிகளின் தந்தை எங்கு பணிபுரிந்தார்? போர்பந்தர் மற்றும் ராஜ்கோட் திவான். 6. காந்தியடிகளின் தாயார் பெயர் யாது? புத்திலிபாய். 7. காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்து சென்றார்? 1888. 8. காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு? 1891. 9. காந்தியடிகள் எங்கு வழக்கறிஞராக பணியாற்றினார்? பம்பாய். 10. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு எது? 1893 ஏப்ரல். 11. காந்தியடிகள் முதலாக எங்கு நிறவெறி இனவெறியை எதிர்கொண்டார்? தென்னாப்பிரிக்கா, பீட்டர் பெமாட்ரிஸ்பர்க். 12. பிரான்ஸ் பாலில் வசித்த இந்தியர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய தலைவரி எவ்வளவு? 3 பவுண்டுகள். 13. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற நூலை எழுதியவர் யார்? டால்ஸ்டாய். 14. ஆட் தி லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஜான் ரஸ்கின். சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தாரோ. காந்தியடிகளை மிகவும் ஈர்த்த எழுத்தாளர்? ஜான் ரஸ்கின். காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு? 1905. 18. காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு? 1910. 19. தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்ய காரணமாக இருந்த ஒப்பந்தம் எது? ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். 20. காந்தியடிகள் யாரை தம்முடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார்? கோபாலகிருஷ்ண கோகலே. 21. தீன் காதியா என்ற முறை எங்கு பின்பற்றப்பட்டது? சம்பரான், பீகார். 22. இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தில் 23 பங்கு பகுதியில் பயிரிட வேண்டும் எனும் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? தீன் காதியா. 23. 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் செயற்கை சாயங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? ஜெர்மானியர். இண்டிகோ என்பது நீலச்சாயம். 25. காந்தியடிகளை சம்பரானுக்கு வருகை புரிய கேட்டுக்கொண்ட விவசாயி யார்? ராஜ்குமார் சுக்லா. 26. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் எங்கு கூறினார்? சம்பரான். 27. இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். 28. சம்பரான் போராட்டத்தில் காந்தியடிகளுக்கு துணை நின்றவர் யார்? ராஜேந்திர பிரசாத் மற்றும் பிரஜ் கிஷோர் பிரசாத். சம்பரானில் துணைநிலை ஆளுநர் குழுவை உருவாக்கியவர் யார்? காந்தியடிகள். அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1918. கேதா சத்தியாகிரகம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1918. பிடி உத்தரவு இல்லாமல், கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறையினருக்கு அதிகாரங்களை வழங்கிய சட்டம் எது? ரவுலட் சட்டம்.
33வது காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எவ்வாறு அழைத்தார்? கருப்பு சட்டம். கருப்பு சட்டம். காந்தியடிகள் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை எப்போது தொடங்கினார்? 1919 ஏப்ரல் 6. ரவுலட் சட்டத்திற்கு எதிராக பஞ்சாபில் நடத்திய போராட்டத்திற்கு தலைமையேற்றவர்கள் யார்? டாக்டர் சைபுதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால். 36வது சீக்கியர்களின் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பைசாகி. பைசாகி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த தினம் 1919 ஏப்ரல் 13. 38வது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஆங்கிலேய கொடூர தளபதி ஜெனரல் ரெஜினால்ட் டயர். ஜெனரல் ரெஜினால்ட் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட புதிய சட்டம் எது? படைத்துறை சட்டம். படைத்துறை சட்டம். 40வது வினா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் திருப்பி கொடுத்த பட்டம் எது? நைட்ஹுட். வீரத் திருமகன். வீரத் திருமகன். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து காந்தியடிகள் திருப்பி கொடுத்த பதக்கம் எது? ஹெய்சார்-இ-ஹிந்த். ஹெய்சார்-இ-ஹிந்த். முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு 1918. 1918. 43வது உலகம் முழுவதும் இஸ்லாமிய மத தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யார்? துருக்கியின் கலிபா. துருக்கியின் கலிபா. துருக்கியின் கலிபாவுக்கு ஆதரவாக இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம். வினா 45 கிலாபத் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? மௌலானா முகமது அலி மற்றும் சௌஹத் அலி. 46வது 1919ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார்? காந்தியடிகள். காந்தியடிகள். வினா 47 1919ஆம் ஆண்டு அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டில் அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர் யார்? சௌஹத் அலி. சௌஹத் அலி. 48வது 1920ஆம் ஆண்டு கிலாபத் இயக்க மாநாடு எங்கு நடைபெற்றது? அலகாபாத். அலகாபாத். ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? 1920 ஆகஸ்ட் 1. 50வது இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? 1920 கல்கத்தா மாநாடு. சிறப்பு மாநாடு. 51வது வினா 1920ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? நாக்பூர். 1920ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? கல்கத்தா. 53வது 1920ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? சேலம் விஜயராகவாச்சாரியார். விஜயராகவாச்சாரியார். 54வது வரிகொடா இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? 1922 பிப்ரவரி பர்தௌலியில். பர்தோலியில். 55 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை உடனடியாக திரும்பப் பெற காரணமாக அமைந்த நிகழ்வு எது? சௌரி சௌரா. சௌரி சௌரா. சௌரி சௌரா துயரச் சம்பவம் எங்கு நடைபெற்றது? கோராக்பூர், உத்தரப்பிரதேசம். 1922 பிப்ரவரி 5. 57வது சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் யார்? மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ். 1923. சி.ஆர். தாஸ் மறைந்த ஆண்டு எது? 1925. இந்தியாவில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்த சட்டம் எது? 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். மாகாண சுயாட்சி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 1935. 61வது உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள். கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகளை பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள். இக்கூற்று யாருடையது? காந்தியடிகள். காந்தியடிகள். 62வது இந்து மகாசபைக்கு தலைமை தாங்கியவர் யார்? பண்டித மதன் மோகன் மாளவியா. 63வது சைமன் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? 1927 நவம்பர் 8. 64வது சைமன் குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? 7 பேர். 65வது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிரிழந்த தலைவர் யார்? லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். 66வது இந்தியாவில் அனைத்து கட்சி மாநாடு முதலாக எப்போது நடைபெற்றது? 1928. 1928. 67வது வினா நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1928. 1928. இந்தியாவிற்கு டுமானியன் அந்தஸ்து வழங்க கோரிய அறிக்கை? நேரு அறிக்கை. நேரு அறிக்கை. 69வது 14 அம்ச தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. 70வது இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக வர்ணிக்கப்பட்டவர் யார்? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. 71வது 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. 1929ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் முக்கிய நோக்கம் பூரண சுதந்திரம். பூரண சுதந்திரம்.
1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் போது சுதந்திர தினமாக அறிவிக்கப்பட்ட நாள். 1930 ஜனவரி 26. 1930 ஜனவரி 26. 74வது உப்பு சத்தியாகிரகத்தின் போது இந்தியாவின் வைசிராயாக இருந்தவர் யார்? இர்வின். காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள் 1930 மார்ச் 12. காந்தியடிகள் தொடங்கிய உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளுடன் எத்தனை பேர் பங்கேற்றனர்? 78. 77வது வினா உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட இடம்? சபர்மதி ஆசிரமம் முதல் தண்டி கடற்கரை வரை. 78வது காந்தியடிகள் தண்டி கடற்கரையை சென்று உப்பு எடுத்த நாள் எது? 1930 ஏப்ரல் 5. 1930 ஏப்ரல் 5. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? ராஜகோபாலாச்சாரியார். திருச்சி முதல் வேதாரண்யம். 80வது வினா வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கியவர் யார்? கான் அப்துல் காபர் கான். குடைக்கிட மட்கார் என்றழைக்கப்பட்ட செஞ்சட்டைகள் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கான் அப்துல் காபர் கான். 82வது முதலாவது வனச்சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 1965. 1865. இந்திய வளங்கள் சட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1878. 1878. ராம்பா பகுதியில் வனவாசிகளின் நலனுக்காக போராடியவர் யார்? சீதா ராமராஜு. வினாயன் 85 உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு கைது செய்யப்பட்ட காந்தி எங்கு சிறை வைக்கப்பட்டார்? எரவாடா சிறை. 86வது வினா இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய போராட்டமாக கருதப்படுவது எது? உப்பு சத்தியாகிரக போராட்டம். 87வது முதலாவது வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெற்றது? 1930. முதலாவது வட்டமேசை மாநாட்டில் மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றி யோசனை அறிவித்தவர் யார்? பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1931 மார்ச் 5. இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெற்றது? 1931 செப்டம்பர் 7. இந்தியாவின் படைத்துறை சட்டம் எப்போது அமல்படுத்தப்பட்டது? 1932. மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெற்றது? 1932. காந்தியடிகள் எந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார்? இரண்டாவது வட்டமேசை மாநாடு. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிவித்தவர் யார்? ராம்சே மெக்டொனால்டு. 1932. பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது? காந்தி மற்றும் அம்பேத்கர். 1932. பூனா ஒப்பந்தத்தின்படி மத்திய சட்டப்பேரவையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன? 18%. காந்தியடிகளின் சத்தியாகிரக ஆசிரமம் எங்கு இருந்தது? வார்தா. ஹரிஜன சேவை சங்கத்தை அமைத்தவர் யார்? காந்தியடிகள். கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது? 1933 ஜனவரி 8. ரஷ்ய புரட்சி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 1917. இந்திய பொதுவுடைமை கட்சி எப்போது நிறுவப்பட்டது? 1920 உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஸ்கண்ட் என்னும் இடத்தில். வினாய் 102 1925ஆம் ஆண்டு அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு எங்கு நடைபெற்றது? கான்பூர். 103வது அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1928. மீரட் சதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1929. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கு எப்போது உருவாக்கப்பட்டது? 1924 கான்பூரில். 106வது இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பை நிறுவியவர் யார்? பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜகுரு. 1928. லாலா லஜபதி ராயின் உயிரிழப்பிற்கு காரணமான காலங்களில் காவல்துறை அதிகாரி யார்? சாண்ட்ரஸ். 108வது வினா 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்டு வீசியவர்கள் யார்? பகத்சிங் மற்றும் பிகே தத். இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க ஆகியன யாருடைய புகழ்பெற்ற முழக்கங்கள் ஆகும்? பகத்சிங். 110வது 1930 சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை மேற்கொண்டவர் யார்? சூர்யா சென். சுதந்திரத்திற்கு முன்னர் இந்திய பொதுவுடைமை கட்சி எப்போது தடை செய்யப்பட்டது? 1934. காங்கிரஸ் சோசியலிச கட்சி எப்போது யாரால் உருவாக்கப்பட்டது? 1934. பிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ் மற்றும் மினும சானி. ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யமாகும் என்று கூறியவர்
காந்தியடிகள். இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1935. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சட்டத்தின் போது இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாகாணங்கள் இருந்தன? 11. எத்தனை மாகாணங்கள் இருந்தன? 11 மாகாணங்கள் மற்றும் 6 தலைமை ஆணையக மாகாணங்கள். 116. பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்த சட்டம் எது? 1935 இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் எப்போது அமல்படுத்தப்பட்டது? 1937. 1937ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் போட்டியிட்டு வென்றது? 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. 1937ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் உடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற இடம் எது? அசாம் பள்ளத்தாக்கு. 1957ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் மொத்தம் எத்தனை இடங்களில் ஆட்சி அமைத்தது? 8 இடங்கள். இரண்டாம் உலகப் போர் ஏற்பட்ட ஆண்டு 1939. 122வது காங்கிரஸ் அமைச்சரவையில் பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் யார்? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த ஆண்டு 1940. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரான ஆண்டு 1939. 1939ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தலில் காந்தியடிகள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். பட்டாபி சீதாராமையா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கிய கட்சி ஃபார்வர்ட் பிளாக். இரண்டாம் உலகப் போரின் போது நாஜிகள் சோவியத் யூனியன் மீது தாக்குதல் நடத்தியதை பொது உடைமைவாதிகள் எவ்வாறு அழைத்தனர்? மக்களின் போர். மக்களின் போர். 128வது வினா இந்தியாவின் இரண்டாம் உலகப் போரினை பொது உடைமைவாதிகள் எவ்வாறு அழைத்தனர்? ஏகாதிபத்திய போர். ஏகாதிபத்திய போர். 129 பொதுவுடைமை கட்சியின் மீதான தடை விலக்கி கொள்ளப்பட்ட ஆண்டு 1942. 1933இல் பஞ்சாப், காஷ்மீர், வட மேற்கு எல்லை மாகாணம், சிந்து மற்றும் பலுச்சிஸ்தான் ஆகிய மாகாணங்களை இணைத்து பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தியவர் யார்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் ரஹ்மத் அலி. ரஹ்மத் அலி. 131வது வினா இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் என்று அறிவித்தவர் யார்? ஆங்கிலேய அரச பிரதிநிதி லின் லித்கோ. லின் லித்கோ. 132வது தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யார்? ஆச்சாரிய வினோபா பாவே. 1940 அக்டோபர் 17. ஆகஸ்ட் நன்கொடை வழங்கப்பட்ட ஆண்டு 1940. கிரிப்ஸ் தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1942. திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என காந்தியடிகள் எதை அழைத்தார்? கிரிப்ஸ் தூதுக்குழுவை அழைத்தார். மிக மிக முக்கியமான வினா. 136வது வினா வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8. நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத் தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் காந்தியடிகள். 138வது செய் அல்லது செத்துமடி என்ற புகழ்பெற்ற வாசகத்தை வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது கூறியவர் யார்? காந்தியடிகள். காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யார்? உஷா மேத்தா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்கானிஸ்தான் சென்ற ஆண்டு 1941. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் சென்ற ஆண்டு 1943. மலாயா மற்றும் பர்மாவில் இருந்து ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? ஜெனரல் மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆசாத் ஹிந்த் பாஜ். ஆசாத் ஹிந்த் பாஜ். இந்திய தேசிய இராணுவத்தில் மொத்தம் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 3 பிரிவுகள். காந்தி பிரிகேட், ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட், நேரு பிரிகேட். 3 பிரிவுகள். காந்தி பிரிகேட், ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட், நேரு பிரிகேட். நேதாஜி அவர்கள் சுதந்திர இந்தியாவின் தற்கால அரசாங்கத்தை எங்கு நிறுவினார்? சிங்கப்பூர். டெல்லி சலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பம்பாய் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1946. பேவல் திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 1945 ஜூன் 14. அரச பிரதிநிதியின் செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்பட்ட திட்டம் எது? பேவல் திட்டம். சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1945. அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946. 152வது வினா அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் யாவர்? ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோஸ்ட் கிரிப்ஸ். நேரடி நடவடிக்கையினால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1946 ஆகஸ்ட் 16. நேரடி நடவடிக்கையினால் அறிவித்தவர் யார்? முகமது அலி ஜின்னா. நேரடி நடவடிக்கையினால் மூலமாக உருவாக்கப்பட்ட போராட்டத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடம் நவகாளி. ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946 செப்டம்பர் மாதம். 157வது 1946ஆம் ஆண்டு இடைக்கால அரசின் நிதி உறுப்பினராக அமைக்கப்பட்டவர் யார்? லியாகத் அலி கான். 158வது
1946ஆம் ஆண்டு பிரிட்டனில் நடைபெற்ற தேர்தல் வெற்றி பெற்ற கட்சி எது? தொழிற்கட்சி. கிளெமெண்ட் அலி பிரதமராக பொறுப்பேற்றார். இந்திய சுதந்திரமடைந்த போது இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் 1947 ஜூன் 3. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான இடையேயான எல்லைக்கோடுகளை அமைக்கும் பணி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? ராட்க்ளிஃப் பிரவுன். 162. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய நாள் 1947 ஜூலை 18. இந்திய விடுதலை அடைந்த நாள் 1947 ஆகஸ்ட் 15. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.